வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அது எப்படின்னா எக்ஸிஸ்டிங் கீ பேரை வச்சு எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம் ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் சர்வீஸ் உங்களுடைய AWS அக்கவுண்ட்டை லாகின் பண்ணிட்டு சர்வீசஸ்ல போய்ட்டு EC2ன்றதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெச்சுக்கோங்களேன். இந்த EC2 டேஷ்போர்ட்ல நிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எத்தனை ரன் ஆகிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது நான் ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி AMI பேஜுக்கு போகும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் ஒன்லி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமேசான் லைனக்ஸ் AMI சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் T2 மைக்ரோ ஃப்ரீ டயர் எலிஜிபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிஃபால்ட் VPC ப்ளஸ் நோ ப்ரிஃபரன்ஸ். இப்போ இங்கே பார்த்தோன்னா ப்ரீவியஸாக நோ ப்ரிஃபரன்ஸ் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சப்நெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி சொன்ன இங்கே ஆட்டோ அசைன் பப்ளிக் IP அட்ரஸ் இருக்குது. இது டிஃபால்ட்டாக எனேபிள்னே வச்சுக்கோங்க. மீதி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேங்களா? நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் ஆட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் பேஜுக்கு போகும். இங்கே நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண வேணாம். அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட் டேக் இருக்கும். டேக் இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ண வேணாம். ஒன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி டேக் ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லிட்டு ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப்பை எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் இந்த இதை ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணது ப்ராக்டிஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் தான் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி SSH ரூல் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் லான்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே 7th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பேஜில் நிற்கும். இங்கே பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட் என்ன AMI நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணியிருக்கீங்க, செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். டேக் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நம்ம டேக் கடைசியாக கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் லான்ச் பட்டன் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு வார்னிங் வரும். ஏன் வார்னிங் வருதுன்னு இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த செக்யூரிட்டி குரூப் என்ன கொடுத்துருக்கோம், எனிவேர் தான் கொடுத்துருக்கோம். எனிவேர்னா யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் டு தி வேர்ல்டுன்றது நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக் IP அட்ரஸை வச்சு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்ன் பண்ணுது. அவ்வளோதான். இங்கே லான்ச் கொடுத்துறோம். லான்ச் கொடுத்து இங்கே பார்த்தோன்னா வச்சுக்கலாம், கீபேர் பார்த்தோன்னா நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ண கீபேரை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் EC2ன்ற கீபேரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அக்னாலஜ் பண்ணிக்கோங்க. அக்னாலஜ் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் கீபேர் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் பெம்லேருந்து PPKக்கு கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் அதே கீபேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெம்லேருந்து PPKக்கு கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த இன்ஸ்டன்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஒன்லி 1 to 2 minutes ஆகும். அவங்களும் ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இன்சிலைசிங் இருக்குது. இங்கே 2/2 செக்ன்னு இருக்குது இல்லையா? இந்த 2/2 செக்ன்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் செக்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக் பாஸ்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பாஸ்டுன்னு இருக்கும். இந்த ரெண்டுமே பாஸ்ட் ஆனால் தான் இங்கே 2/2 செக்ன்ற டிக் ஆகிருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்சிலைசன் இருக்கும். இல்லாட்டி இன்சிலைசன் இப்போ இன்னும் செக் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ரெண்டுமே ஃபெயில் ஆச்சுன்னா இது ஃபெயில்னு வந்துடும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 1/2 ஃபெயில்டுன்னு காமிக்கும். அப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எது ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம். இங்கேயே சொல்லியிருக்கிறான், இது என்ன செக் பண்ணோம் சிஸ்டம் நீங்கள் இது மவுஸ் இங்கே வச்சிங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும். திஸ் செக் வெரிஃபை தட் யுவர் இன்ஸ்டன்ஸ் இஸ் ரீச்சபிளா. இன்ஸ்டன்ஸ் ரீச்சபிளாக இருக்கா ஓகேவா? வி டெஸ்ட் தட் வி ஆர் ஏபிள் டு கெட் நெட்வொர்க் பாக்கெட்ஸ் டு யுவர் இன்ஸ்டன்ஸ். நெட்வொர்க்கில் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இஃப் திஸ் செக் ஃபெயில்ஸ் தெர் மே பி இஷ்யூ வித் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோஸ்டிங் யுவர் இன்ஸ்டன்ஸ் சச்சஸ் AWS பவர். AWS சைடு பவர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் சிஸ்டம் இஷ்யூவாக இருக்கலாம். யூ மே நீட் டு ரீஸ்டார்ட் ஆர் ரீப்ளேஸ் தி இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? இல்லாட்டி வெயிட் ஃபார் அவர் சிஸ்டம்ஸ் டு ரிசால்வ் தி இஷ்யூ. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எங்கே இஷ்யூ இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா AWSல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவைலபிலிட்டி ஜோனில் இல்லாட்டி அவங்களுடைய டேட்டா சென்டரில் இஷ்யூவாக இருக்கலாம். இது ஓகேங்களா?
கீழே அவனே கொடுத்துருக்கான். திஸ் செக் டஸ் நாட் வேலிடேட் தட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அக்செப்டிங் டிராஃபிக்னு சொல்லிட்டு. ஓகேவா, இங்கே வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் அந்த ஐக்கானில் வந்து உங்களோட மவுஸ் வச்சுன்னா இது வந்துட்டு திஸ் செக் வெரிஃபைஸ் தட் யுவர் இன்ஸ்டன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அக்செப்டிங் டிராஃபிக். உங்களுடைய நீங்கள் வந்து ஆஃப்டர் இந்த இதெல்லாம் சிஸ்டம்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து இஃப் திஸ் செக் ஃபெயில்ஸ் யூ மே நீட் டு ரீபூட் யுவர் இன்ஸ்டன்ஸ் ஆர் மேக் மாடிஃபிகேஷன் டு யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா நம்ம சைடு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ புரியுதா உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், இது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம இதை வந்து ஸ்டேட்டஸ் செக் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்கலாம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து இங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் இருக்கும் இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் அங்கேயும் பார்த்துக்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்துட்டு இங்கே இருக்குது. எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நம்ம லேட்டாக பார்க்கலாம். எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னால் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லையா, இந்த டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ்க்கும் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து என்ன அவைலபிலிட்டி ஜோனில் வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறது வந்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு 2Aன்னு காமிக்குது இல்லையா. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு EC2 இன்ஸ்டன்ஸுக்கும் இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து யூனிக்காக வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து என்ன செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவெண்ட் ஷெட்யூல் ஏதாவது ஷெட்யூல் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வரும். இதெல்லாம் லேட்டராக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏஎம்ஐ வந்து என்ன ஏஎம்ஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன், ஏஎம்ஐ ரோல் ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தா அது, கீப்பேர் வந்து என்ன கீப்பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இபிஎஸ் வந்து ஆப்டிமைஸ்டு வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து இபிஎஸ் ஆப்டிமைஸ்டு ட்ரூன்னு காமிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு இல்லையா, அது பேஸில் வந்து இபிஎஸ் ஆப்டிமைஸ்டு பேஸில் வந்து அதாவது ஸ்டோரேஜ் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ட்ரூன்னு சொல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரூட் டிவைஸ் வந்துட்டு என்ன டைப் வந்து இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரூட் டிவைஸோடைய இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். நேம் வந்துட்டு ஓகேங்களா, வால்யூம் நேம் வந்து என்னன்னு சொல்லி காமிக்கும். பிளாக் டிவைசஸ் வந்து என்னன்னு சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் இது வந்து டைப் வந்துட்டு கிராஃபிக்கல் இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணியிருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் பப்ளிக் டிஎன்எஸ், இந்த பப்ளிக் டிஎன்எஸை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். இந்த பப்ளிக் டிஎன்எஸ் இல்லாட்டி வந்துட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது டைனமிக் ஐபி அட்ரஸ். நீங்கள் இந்த EC2 இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். எவ்ரி டைம் whenever you are restarting your EC2 instance that time like this IP address should be changed. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் IVP4 IVP6 ஐபி அட்ரஸ் நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வரும். ப்ரைவேட் டிஎன்எஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய விபிசி இருக்கு இல்லையா, உங்களுடைய விபிசியில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். உங்களுடைய அவைலபிலிட்டி ஜோனில் என்ன ஐபி அட்ரஸ் இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்த்து தான் கிரியேட் ஆகும். இது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இன்டர் கனெக்டிவிட்டி, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து தான் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒரு வெளியிலேருந்து EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி உள்ள அலோவ் பண்ணுன்றதான் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் செகண்டரி ஐபி அட்ரஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது நம்ம லேட்டராக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. VPC ஐடி சப்நெட் ஐடி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் விபிசியில் என்ன ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்குறீங்களோ இப்போ புதுசாக கஸ்டமைஸ்டு ஐபி அட்ரஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த விபிசியில் அந்த விபிசியை வந்து நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ்டு ஐபி தான் இங்கே வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 120.41.0.10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இப்போ உங்களுடைய விபிசி வந்து 128 சீரீஸில் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் வந்துட்டு. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த ஒன்றுன்றது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் தி சப்நெட் பொறுத்து வரும். அவைலபிலிட்டி ஜோனில் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து வரும். இது வந்து ரேண்டமாக அதுவே கிரியேட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 172.31.1.5ன்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும், மேனுவலாக அலோகேட் பண்ணணும். இல்லாட்டி இது வந்து ஆட்டோ அசைன் அதுவே வந்து அலோகேட் பண்ணிக்கும். இது வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து லேட்டராக பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன ஈத்தர்நெட் 0 யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆர் டெஸ்ட் செக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன் இருக்குது. இது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது கொடுத்தது இது எல்லாமே வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மானிட்டரிங் இருக்குது. மானிட்டரிங்கில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம்.
ஓகேங்களா. மானிட்டரிங்கில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து டிஃபால்ட் மானிட்டரிங், மினிமம் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். க்ளவுட் பேசிக் மானிட்டரிங் தான் இது வந்துட்டு. க்ளவுட் மானிட்டரிங் வேணும்னா வச்சுக்கோங்களேன், க்ளவுட் வாட்ச் மானிட்டரிங் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் வந்து அது வந்து ஃப்ரீ கிடையாது அமௌண்ட் வந்துட்டு. இது வந்து பேசிக் மானிட்டரிங் தான். பேசிக் மானிட்டரிங்கில் CPU வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்க் ரீட்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்க் ரீட் ஆப்ரேஷனு, டிஸ்க் ரைட்ஸ் ஆப்ரேஷனு, நெட்வொர்க் இன்னும் நெட்வொர்க் அவுட் இன்ஃபர்மேஷனு, நெட்வொர்க் பேக்கெட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து வரும். அது மாதிரி எவ்வளோ பேக்கெட் அவுட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, ஸ்டேட்டஸ் செக் ஃபெயில்டு எனி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்துடும். CPU கிரெடிட் யூசேஜ், CPU கிரெடிட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் பார்க்க முடியும். அவர்லி பேசிஸில் வேணால் அவர்லி பேசிஸில் பார்த்துக்கலாம். 3 hours இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, 3 hours, 6 hours, 12 hours, 24 hours, 3 day, 1 week, 2 weeksன்ற இன்ஃபர்மேஷனோட பார்த்துக்கலாம். க்ளவுட் வாட்ச்னா நீங்கள் வந்து எவ்ரி 5 minutes பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது நம்ம லேட்டராக வந்து க்ளவுட் வாட்ச் எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வாட் இஸ் க்ளவுட் வாட்ச்ன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு எல்லாமே கரெக்டாக வந்ததுனால வந்துட்டு 2/2 செக்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டேக் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், டேக் வந்து நம்ம வந்து ஒன்றுமே கொடுக்கவே இல்லை இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நீங்கள் எதர் இங்கே போயிட்டு டேக் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், கிரியேட் டேக்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு உங்களுடைய நேம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கொடுக்கலாம், நம்ம ஜே ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி சும்மா வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் நேம் வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு இதை வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் வந்துருச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் இன்னும் நேம் ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய இந்த யூசர் இன்சூரன்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி பர்பஸ் வேணும்னா, உங்களுக்கு எது டெவலப்மெண்ட்டா இல்லை ப்ரொடக்ஷனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்வரான்மெண்ட்டுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெவ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், என்ன பர்பஸ்க்காக இந்த என்ன ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தோன்னா நான் சும்மா வந்து இஎஸ்ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வரிசையாக வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா இது ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேக் வந்து நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். யார் கிரியேட் பண்ணதுன்ற இன்ஃபர்மேஷன் ஒன்று கிரியேட்டட் பைன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து ஜே. இந்த மாதிரி வந்து நீங்கள் வரிசையாக உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அது மாதிரி இந்த பப்ளிக் டிஎன்எஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பப்ளிக் டிஎன்எஸ் இல்லையா, இது வந்து டைனாமிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா இதை நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் வந்துட்டு சும்மா பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். இதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. 52.37.44.94 இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த யூசர் வந்து ரீபூட் பண்ணுறேன். ரீபூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரீபூட் பண்ணால் இந்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. சாரி, ரீபூட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஐபி அட்ரஸ் மாறாது. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். நான் வந்துட்டு தப்பாக இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் பண்ணிடலாம். சாரி, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் இந்த ஐபி அட்ரஸ் வந்து should be change. ரீபூட் பண்ணால் இந்த கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுடைய ஓஎஸ் லெவலில் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ரீபூட் பண்ணால் வந்து ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது. கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஓஎஸ் லெவலில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்துட்டு ரீபூட் பண்ணால் சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டாப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப்பிங் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள் வேறு ஐபி அட்ரஸ் வந்து வந்துருச்சு. வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பேடில் வந்து போட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் 54 இருக்குது. அப்போ வந்து 52 இருந்துச்சு. இப்போ 54 149.11.66 மாறிடுச்சு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஐபி அட்ரஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு
அப்ளிகேஷனை எப்பயுமே நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனில் போய் இந்த ஐபி அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் அமேசான் வந்து என்ன நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க என்னென்னா, அவங்க வந்து புதுசாக வந்துட்டு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ன்ற ஒரு ஆப்ஷனோட நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணால் வச்சுக்கோங்களேன். நீங்கள் அலோகேட் நியூ ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து அலோகேட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆயிரும். இந்த ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டைனமிக் ஐபி அட்ரஸ். ஸோ நீங்கள் இங்கே வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணிட்டீங்க இல்லையா, இங்கே ஆக்ஷனில் போய்ட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் மல்டிபிள் ஐபி அட்ரஸ் இருக்குன்னா நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ் வேணுமோ அந்த ஐபி அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கணும். இங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் ஏதாச்சும் யூசிடி இன்ஸ்டன்ஸோட அசோசியேட் ஆயிருக்கா இல்லையன்ற இன்ஃபர்மேஷன் இங்கேயே பார்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஆக்ஷனில் போயிட்டு நீங்கள் அசோசியேட் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஓடுதோ அத்தனை இன்ஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துடும். நம்ம வந்து ஜே ப்ராக்டிஸ்க்காக தான் வந்துட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வந்து அசோசியேட்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு அசோசியேட் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து என்ன கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள், என்ன அலோகேட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜே ப்ராக்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்துட்டு அலோகேட் ஆகிருக்கு இல்லையா. நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புதுசாக ஒரு எலாஸ்டிக் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ திரும்ப வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து போகாது, அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து ஸ்டாப் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஸ்டாப் ஆனாலும் இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரிலீஸ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து அப்படியே தான் இருக்குது இல்லையா, இது வந்து மாறவே இல்லை வந்துட்டு. ஸோ இதான் வந்து ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ். ஈவன் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் இதே சேம் ஐபி அட்ரஸ். நீங்கள் எத்தனை தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் இதே ஐபி அட்ரஸ் தான் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், சேம் ஐபி அட்ரஸ் தான் வந்து அலோகேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் சேம் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். 54.202 இருக்குது இல்லையா, 54.202 56.156ன்ற ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு சேம் ஐபி அட்ரஸ் தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இதான் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃப்ரீ கிடையாது, இது சார்ஜபிள். ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்ஷனில் போயிட்டு வந்துட்டு டி அசோசியேட்னு இருக்கும், இதை நீங்கள் கொடுத்துட்டு டி அசோசியேட் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து EC2 இன்ஸ்டன்ஸில் இங்கே போய் பாருங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கா, இங்கே வந்து 54.202.107.245 சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸில் வந்துட்டு நீங்கள் இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டி அசோசியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வேண்டாம், இன்னும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிலீஸ்னு கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய பேஜ்லேருந்து போயிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணணும். ஓகேங்களா. டெர்மினேட் பண்ணனா என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எத்தனை இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணுறீங்களோ அத்தனை இன்ஸ்டன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்று மட்டும் ஜஸ்ட் வந்து கொடுக்குறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெர்மினேட்னு இருக்கும். டெர்மினேட் வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆயிரும். இது டெர்மினேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வந்துட்டு ஜஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை டெர்மினேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், டெர்மினேட் பண்ணிடுச்சு. ஓகேவா. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாருங்கள் இந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. எல்லாமே ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டெர்மினேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அதுவே வந்து
இந்த டேஷ்போர்டில் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, வந்து இன்ஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் இருந்து அதுவே வந்து ரிமூவ் ஆயிரும்.